தங்கச்சிக்கு ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அசோசியேட்டட் வித் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம்ங்க. அந்த ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னால் வந்து அந்த லங்ஸை வந்து அது ஸ்கார் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த டிசீஸ் வந்து. ஸோ அதனால் அவங்களுடைய லங்ஸ் பாதிப்படைஞ்சு ஸ்காரிங் ஆகி கூடிக்கிட்டே இருந்து அந்த சொன்ன மட்டும் அவங்களுடைய சப்போர்ட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2010 இருக்குது, 20 வித் ஆக்சிஜன் சப்போர்ட் தான் அவங்களுடைய லைஃப் ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2020 25 வரைக்கும் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து 2 லிட்டர்ஸ், 5 லிட்டர்ஸ், அப்புறம் 8 லிட்டர்ஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்து 12 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த 15 லிட்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து எவல்யூஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பக்கத்துலேயே நம்ம வீடு எடுத்து தங்கினோம். அதுக்கப்புறம் அவங்க அப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆனாங்க, வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் ஐசியூவில் அட்மிட் ஆகி வந்தாங்க. 4th டைம் நம்ம கேட்கும்போது ரெக்கவரியே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐசியூவிலேருந்து எக்மோக்கு போகிறதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்போது வந்து நம்மளுக்கு கடவுளுடைய சக்தியினால் ஆர்கன் டொனேஷன் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி மூலமாக எங்களுக்கு லங்ஸ் கிடைச்சது. அந்த லங்ஸை வச்சு நம்ம சர்ஜரி பண்ணி நல்லபடியாக வந்து இப்போது அவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ஆர்கன்ஸ்க்கு கொடுத்து உதவுன டோனர் ஃபேமிலிக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்ன்னு சொல்கிறது என்ன ஆகும்னா, லங் வந்து ஸ்கார் ஆகிடும். லங் ஸ்கார் ஆகி ஆக்சிஜன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதனால் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த கண்டிஷன்னால் லங் ப்ராப்ளம் இருந்து வந்தது. இந்த கோவிட் வந்தப்புறம் அந்த லங் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு. கோவிட் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோவிடுக்கே அந்த காலத்தில் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டீம் தான் கோவிடுக்கும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கோவிடுக்கு அப்புறம் ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட்டு அதிகமாகிடுச்சு. ஒரு 15 லிட்டர், அதாவது 2 லிட்டர் ஆக்சிஜன் தான் மேனேஜ் பண்ணலாம். 15 லிட்டர் ஆக்சிஜனுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எக்மோக்கு தான் போகணும். அது மட்டும் இல்லை, இதனால் ஹார்ட் ஃபெயிலியரும் உண்டாகும். இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் இவங்களுக்கு ஏற்கனவே அது தெரியாமல் இருந்ததுனால இவ்வளோ மோசமாயிருச்சு. லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சப்புறம் இங்கே வந்து இங்கே 2-4 தடவை ஐசியூவில் அட்மிட் ஆகி இந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். 3 மாதத்தில் இவங்க ரொம்ப லக்கி. 3 மாதத்தில் இவங்களுக்கு ஒரு சூட்டபுளாக லங் கிடச்சிது. அந்த லங் கூட கொஞ்சம் பெரிய லங் இவங்களுக்கு, பட் அது பரவாயில்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லங்காக இருந்தாலும் இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போது ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து வாத நோய் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஆர்த்ரைட்டிஸ். அது ரிலேட்டடாக சில பேஷண்ட்ஸ்க்கு லங்கும் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இவங்களோட லங்ஸ் வந்து 2010 ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணாங்க. அப்புறம் அது ஃபாலோ பண்ணி இவங்களோட லங்கும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது யூஎஸில் அவங்க இருந்தாங்க, அப்புறம் அவங்க டயக்னோஸ் பண்ணாங்க. எங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்குது. ஸோ இவங்களால அப்படியே ஸ்லோவாக இவங்களோட மூச்சு வாங்குற ப்ராப்ளம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் தென் கோவிட் வந்து அந்த அஃபெக்ட் ஆன லங்ஸில் இப்போ யூஸ்வலாக அந்த ருமட்டாய்டு அஃபெக்ட் ஆகி ஐஎல்டி ஃபார்ம் ஆன லங்ஸில் என்ன ஆகும்னா லங் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும். அந்த லங்ஸில் எங்களுக்கு கோவிட் வரவும் கோவிட் வந்து அந்த லங்கை இன்னும் ஸ்டிஃப் ஆக்கிடுச்சு. ஸோ கோவிட் வந்து போனதுலேருந்து இவங்க ஆக்சிஜனில் தான் இருக்காங்க. ஸ்லோவாக இவங்களோட ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்ட் அவங்க சொன்ன மாதிரி 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ்னு கிட்டத்தட்ட எங்ககிட்ட வரப்போ அவங்க ஒரு 15 லிட்டர் ஆக்சிஜன் வச்சா கூட அவங்களுக்கு பத்தாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. நம்ம வீட்டில் வச்சு ஆக்சிஜன் கொடுக்கும்போது 15 லிட்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அவங்களால வீட்டிலேயே அந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்து அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல. இவங்க எங்களுக்கு வந்தது வந்து ஒரு லேட் ப்ரெசன்டேஷன். இவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதே ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது. பை தென் அவ்வளோ ஆக்சிஜன் ரெக்வயர்மெண்ட் ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி பம்ப் ஆகும். ஸோ இவங்க ஹார்ட்டுமே ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்ச ஒரு ஸ்டேட்டில் தான் எங்ககிட்ட வந்தாங்க. எங்ககிட்ட வந்து இவங்க லிஸ்ட் பண்ணி அந்த ஒரு 3 months நாங்கள் நவம்பர் கிட்ட இவங்களை லிஸ்ட் பண்ணோம். இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுலேருந்து இவங்களுக்கு ஆர்கன் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. அந்த 3 months நாங்கள் எங்களை ஒரு 4-5 வாட்டி அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வாஷ்ரூம் எழுந்து போகிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் இல்லாமல் எதுவுமே ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை, ஆக்சிஜனோடவே அவங்க வாஷ்ரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லக்கிலி டோனர் வாஸ் அ பிளெஸ்ஸிங் எங்களுக்கு. நாங்கள் வந்து இவங்க அந்த வீக் ஆல்மோஸ்ட் எக்மோவில் போடுற மாதிரி இருந்தோம். ஏன்னா ஹார்ட்டும் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் ரொம்ப டைம்லியாக ஒரு டோனர் கிடைச்சாங்க அவங்களுக்கு பர்ஃபெக்டாக.
அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னைக்கு ஷீஸ் ஏபிள் டு டூ எவ்ரி திங். அவங்களால எல்லாமே அவங்க பண்ண முடியும். அவங்க 2 டாக்டர்ஸ் அவங்க கூட இருக்காங்க. இப்போ அவங்களால எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்க முடியுது. இப்போ அடுத்த மாதம் அவங்க திரும்ப ஊருக்கும் போக போகிறாங்க. நாங்கள் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களுக்கு பண்ண பயோப்சியும் அந்த லங் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எங்கள் சர்ஜன்ஸும் அதை பற்றி சொல்லுவாங்க.